இந்த விஜயராஜாவுக்கு பரிசினை வழங்குகின்றார். நன்றி நன்றி. டைனமிக் அணியின் நட்சத்திர பவுலர் முத்து அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார். அம்பியர்ஸ் ஆடுகளத்தின் நடுவர் ஆடுகளத்தின் நடுவர் அவர்கள் விரைவாக செல்லவும். இதுவரை நடந்த போட்டிகளில் மிகச் சிறப்பாக நடுவர் பணியை செய்த நடுவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நேரமில்ல, இரு அணிகளும் கொஞ்சம் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிளைமேட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது, அதில் வெளிச்சமும் குறைவாக இருக்குது. பிளேயர்ஸ் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. ஆட்டத்தை கொஞ்சம் விரைவாக தொடங்கி முடித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ இங்கே சாப்பாடு வந்துச்சு. ஆர்கனைசர் டீம்ஸ் இருக்கவங்கலாம் வந்து சாப்பாடை எடுத்துக்கோங்க. மேட்சை கொஞ்சம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மற்ற வெளியில் இருக்கும் அணியினர்கள் உங்களுக்கான மதிய உணவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஓகே. என்ன சாப்பாடு இங்கே இருக்குது, வேணுன்றவங்க வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் சாப்பாடு இல்லைன்னு யாரும் குறை சொல்லக்கூடாது. முதல் பந்து அருமையான பந்து. சிறந்த தொடக்கத்தை கொடுத்துள்ளனர் பவுலிங் போடும் அணியினர். அருமையான பந்து. போல்டு முறையில் விக்கெட்டை இழந்துவிட்டனர். ஞானசேகர் ப்ரோ அவர்கள் அணிக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உணவை எடுத்து வைத்து விடுங்கள். மேலும் சில உணவுகளையும் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்.
அருமையான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கின்றார். அகல பந்தாக அறிவிக்கப்பட்டது. அருமையான பந்து. தொடர்ந்து டாட் பந்துகளை வீசி வருகிறார் டைனமிக் அணியின் பவுலர். சிறந்த முறையில் தனது பந்தை வீசி கொண்டு வருகிறார். விக்கெட் அப்பீல் செய்தனர். சிறந்த பவுலிங்கை வெளிப்படுத்தி கொண்டுள்ளார். அருமையான பந்து, அருமையான பந்து. தனது முழு திறமையும் இறக்கி ஒரு ஓவர் முடிவில் ஒரு ரன். அதுவும் அகலப்பந்து மூலமாக மட்டுமே ஒரு ரன்னை விட்டுக் கொடுத்தார். தனது முதல் ஓட்டங்களை பதிவு செய்துள்ளனர். அருமையான தடுப்பு ஆட்டத்தை வெளிப்படுத்துகின்றனர். அருமையான முறையில் திரும்பி அடித்தது 4 ரன்கள். சிறந்த முறையில் தனது ஆட்டத்தை ஆடி வருகிறார் பேட்ஸ்மேன். வேற யாராவது இன்னும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா சாப்பாடு இங்கே இருக்கு, வந்து எடுத்துக்கோங்க, சாப்பிடுங்க. எங்கள் சொத்து அன்பு அண்ணன் முத்து
போல்டு மிடில் ஸ்டிக் சாய்ந்து விட்டது. சிறந்த முறையில் தனது பந்தை வீசியுள்ளார் நமது தோழர். ரெண்டாவது ரவுண்ட் வந்து செமிக்கு அப்புறம் நம்ம ஃபயரா பேசினா நம்ம டீமே நம்ம கிட்ட ஃபயர் ஆயிடுது. நம்ம டீமே நம்ம கிட்ட ஃபயர் ஆயிடுது. மற்ற அணியின் வீரர்கள் மதிய உணவு இங்கு இருக்கிறது, வந்து உங்களது உணவை எடுத்து பசி ஆற்றிக்கொள்ளுங்கள். இரண்டு ஓவர் முடிவில் 8 ரன்கள். அம்பையர் ஆர்கனைசிங்கில் இருக்க அம்பையர் பன்னீர் டீம் வந்து உங்களுக்கான உணவை எடுத்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கே கிரவுண்ட் பியில் இருக்குது. இந்த அம்பையர்ஸ் டீமோட பன்னீர் வந்து கொஞ்சம் உணவை எடுத்துக்கோங்க. டைனமிக்ஸ் அணியினர் தனது 3வது ஓவரை வீச உள்ளனர். 2 ஓவர்கள் முடிவில் 8 ஓட்டங்கள் மட்டுமே. ஆட்டத்தின் வேகம் சூடுபிடிக்குமா என்று இந்த ஓவரில் இருந்து பார்க்க போகிறோம். இதற்கு அடுத்தது எங்கள் அண்ணன் முத்து. அருமை அருமை அருமையான ஒரு ஓட்டம். அருமையான தூரம். ஐயோ, ஃபீல்டர் தடுக்கி விழுந்து விட்டார். பார்த்து பார்த்து பொறுமையாக ஆடுங்க. பார்த்து ஆடுங்க பிரதர். எக்மோர் அணியினர் சிறுக சிறுக தனது அணிக்கு ஓட்டங்களை சேர்த்து கொண்டுள்ளனர். அருமையான அடி. கேட்ச் முறையில் விக்கெட்டை இழந்தனர் எக்மோர் அணியினர். டைனமிக் அணியின் வீரர் அமோகமாக பந்து வீசி வருகிறார். முதல் ஓவரும் சிறந்த முறையில் வீசினார். தனது 2வது ஓவரை இன்னும் நன்று அடுத்த வீரர் கொஞ்சம் சீக்கிரமாக ஆடுகளத்துக்கு போங்க, மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சிறந்த டிரைவ். அருமை. வாட்டர் பாட்டில் காலி ஆகிடுச்சுனாலும் இங்கே பி கிரவுண்டு கிட்ட தண்ணி கேன் வச்சுருக்கோம், அங்கேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கலாம்.
வைட் அகலப்பந்து என்று அம்பையரால் அறிவிக்கப்பட்டது. அம்பையரின் தீர்ப்பு இறுதியானது, உறுதியானது. வாக்குவாதம் வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அப்போ தான் மேட்ச் கொஞ்சம் நமக்கு சீக்கிரமாக அடுத்தடுத்து மூவ் ஆகிட்டே போவோம். மேகம் வேறு இருட்டிக்கிட்டே வருது. கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் டீம் பிளேயர்ஸ். கேட்ச் என்ற முறையில் விக்கெட்டை மறுபடியும் தவறவிட்டனர் எக்மோர் அணியினர். மூன்று ஓவர் முடிவில் 14 ரன்களுக்கு 4 விக்கெட்களை இழந்து ஆடுகளத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றனர் எக்மோர் அணியினர். தனது 2 ஓவர்களையும் சிறந்த முறையில் வீசி சென்றுள்ளார் கடைசி ஓவர் போட்ட தோழர். ஆனால் கொஞ்சம் அடுத்த ஓவர் கொஞ்சம் சீக்கிரமாக போடுங்கண்ணா. கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுருங்க. 4வது ஓவரை வீச பழங்காலத்து அணியின் பழங்காலத்து பிளேயர் எங்கள் முத்து எங்கள் அண்ணன் பாலை எடுத்தாருன்னா ஃபர்ஸ்ட் குறி வச்சாருன்னா அந்த குறி தப்பாது. நட்சத்திர பவுலர் வெறும் பந்தை வீச மாட்டார், ஃபயர் பந்தை வீசுவார். பந்து வீசினால் அனல் பறக்கும். முத்து அவர்களின் பந்து. அருமையான ஒரு பந்து வீச்சு. அருமையாக ஆலந்தூரின் இன்டர்நேஷனல் பவுலர் பந்து வீசி கொண்டிருக்கின்றார். அருமை நல்ல ஐடியா பாலை போட்டுக் கொண்டிருக்கின்றார். நம்ம 4வது ஒரு அணி உருவாகிறோம்னா அருமையாக அடிக்கப்பட்ட பந்து கேட்சை தவறவிடப்பட்டுள்ளது. பேட்டிங்கிற்கு கிடைக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறாரா என்று பார்ப்போம். மீண்டும் கேட்சை தவற விட்டினர். அது உங்களுக்கு பின்விளையாக வந்து நிற்கும். ஓவர் முடிவில் 4 ஓவர் முடிவில் 17 ரன்களை பெற்றுள்ளனர். மீதம் 2 ஓவர்களே உள்ளது. இரு அணிகளும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளும் அணி வெற்றி பெறும். அருமை ஒரு ஓட்டம்.
அருமை போல்ட் முறையில் அவுட் செய்யப்பட்டுள்ளார். டேரக்டாக எஸ்பிஎஸ் போக சொல்லுங்கள். அங்கே போட்டு ஒரு கமெண்ட் கொடுக்க சொல்லுங்கள். அவன் அங்கே இன்டிமேட் பண்ணுறோம். அங்கே போய்ட்டு இவங்க 2 பேரும் சரண்டர் ஆகி நாங்கள் எஸ்பிஎஸ் போக சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த பேர் வந்து பாதுகாப்பு மட்டும் சொல்ல சொல்லு. ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த மாதிரி வருவாங்க ஸ்டேஷன் வாங்கி எழுதி அங்கே நினைப்பான்னு சொல்லுவோம். டேரக்டாக எஸ்பிஎஸ் போக சொல்லுங்கள். ஒரு அட்வொகேட் துணைக்கு வேணுன்றான். அதான் யாராவது ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்கள். அதான் எஸ்பிஎஸ் மட்டும் போக சொல்லுங்கள். நான் அட்வொகேட் அங்கே போக சொல்கிறேன். சொல்கிறீங்களா? அவன் நம்பர் மட்டும் அனுப்புவாங்க பேசுகிறேன். இன்னைக்கு போகிறேண்ணா. அதான் இன்னைக்குனாலும் போயிடுவான். இருப்பானா எஸ்பி அப்போ சொல்லணும்ல 2 மணி எங்கண்ணா இருக்கு? அவனை காணவே காணோம். திருவண்ணாமலைக்கு போயிட்டு இருக்கியா? சரி நான் பார்த்து போயிடுவேன். அருமையாக தனது அணிக்காக மிக சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். எஸ்பி ஆஃபீஸ்னா இப்போ நாளைக்கு தான் போகணும். அப்பனா நாளைக்கு சண்டே இருப்பாங்க. நாளைக்கு சண்டே இருக்க மாட்டான்டா. இன்னைக்கு போகலாம். இல்லை மண்டே தான் போக சொல்லுவானா? கேட்ச் முறையில் விக்கெட் செய்யப்பட்டுள்ளார். அண்ணன் மைக் முருகன் அவர்கள் பணியை தொடங்க உள்ளார். தனது அணிக்காக திலீப் அவர்கள் மிகச் சிறப்பாக பந்து வீசிக் கொண்டிருக்கின்றார். தனது அணியின் ரன் வேகத்தை மடமடமென உயர்த்த பார்த்தீங்களா இல்லையா? நியூஸ்ல என்னன்னா போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. ஜீத் 24/7ல போட்டாங்க. பிபிசி நியூஸ்ல போட்டாங்க. அது போட்டாங்க. காணன் போட்டாங்க. அதை பத்தி நீ அப்போ நான் மாலை மூணு காணன் போட்டாங்க. அதை கவனிக்கல நீ. நான் மாலை மூணு சொல்லிட்டேன். மாலை மூணு சொல்றடா. ஓ யார் பாத்தீங்க நம்ம மாலை மூணு சொல்றடா. நான் சொல்லி விட்டேன். நான் வீடியோ யாரோ வந்தாங்க தெரியுமா? அனுப்பி விட்டேன்டா நான். மாலை யார் ஸ்டாப் தான் நிக்கிறீங்களா? யார் பேசணும் தெரியுமா? அது ஒரு பாலிட்டி சாங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அது ஒரு பாலிட்டி சாங் ஆயிடுச்சு. நீங்க இருக்கீங்களா? அருண் டக்டன் பேசிட்டு போயிட்டு அருண் பேச்சாரு ஸ்கோர் சொல்லு. ஸ்கோர் 5 ஓவர் 22 எத்தனை ஓவர்? 5 ஓவர்ரா. அங்க போனா அவர் வந்து பாப்பார்ல. 5 ஓவர் 22 5 ஓவர் 22 ரன்கள். 5 ஓவர் இந்த ஓவர் ஸ்கோர் லாஸ்ட் ஓவர் சொல்லுப்பா. இந்த ஓவர் ஸ்கோர் 5 ரன்கள். சரியா? ஓகேவா மேமா? ஓகேவா? சரி என்கிறார்கள். ஆட்டத்தை தொடங்குங்கள். அருமையான அடி. நம்ம சொல்லக்கூடாது. வானிலையும் மந்தமாக இருக்கிறது. ஆட்டத்தை இன்னும் விரைவுபடுத்துவார்களா எதிர் அணியினர்?
இன்னும் 4 பால்களே உள்ளது. இந்நிலையில் அணியின் ஸ்கோர் எண்ணிக்கையை இன்னும் உயர்த்த முற்படுவார்களா என்று பார்ப்போம். முத்து சார், இங்கே மேட்ச் நடக்குது, அங்கே பார்க்காதீங்க. ஓகே. அருமை அருமை அருமையான முயற்சி. தனது அணிக்காக தொடர்ந்து 2வது ஓட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். ஓகே ஓகே, சூப்பர். அருமை அருமை அருமையான ஓட்டங்கள். இருபத்தி 6 ரன்களுடன் களத்தில் உள்ளனர் எக்மோர் அணியினர். இன்னும் 2 பந்துகளை எஞ்சியுள்ளது. சாரி, 3 பால். அருமை அருமை. தனது கடினமான முயற்சிகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அணியின் ஆட்டத்தின் எண்ணிக்கையை உயர்த்துவதற்காக. ரன் அவுட் முறையில் விக்கெட்டை இழந்துவிட்டார். இப்பொழுது அணியின் வீரர் ஜெயா என்பவர் களத்தில் இறங்குகிறார். இன்னும் 2 பந்துகளில் 6 ரன்களோ 4 ரன்களோ வருமா என்று எதிர்பார்ப்போம். அணியின் எண்ணிக்கை 30 தாண்டுமா என்றும் எதிர்பார்ப்போம். அண்ணன் மெல்வின் அவர்களை காணவில்லை. அருமை. மூக்கு மேல ராஜாவா? மூக்கு மேலேயே தான் ராஜா. விக்கெட்டை இழந்து விட்டனர். அண்ணன் நடராஜ் இப்போ வந்து நமக்காக அப்படியே எக்ஸ்பிரஸ் மாதிரி தனது பேச்சை வெளிப்படுத்த உள்ளார். நடராஜ் ப்ரோ, இங்கே வாங்க. லாஸ்ட் பால் முடிச்சிடுறேன். வழக்கறிஞர் முத்து அண்ணன் அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த அணி சிறந்த முறையில் தனது ஃபீல்டிங்கை வெளிப்படுத்தி வருகின்றனர். டைனமிக் அணிக்கு ஒரு பெரும் சொத்தாக அமைந்து விட்டார் எங்கள் முத்து. முத்து முத்து முத்து. ஆலந்தூரை காப்பாற்றலாம் தேவையில்ல, அது ஆல்ரெடி ஆடிக்கிட்டு இருக்கு. விக்கெட் என்று நடுவர் அறிவித்துள்ளார். ஆட்டத்தின் 6 ஓவர் முடிவில் 27 ரன்களை அடித்துள்ளனர். 28 ரன்கள் அடித்தால் டைனமிக் அணியினர் வெற்றி என்ற இலக்குடன் களத்தில். இது பெரும்பாக்கம் நம்ம போகாத கேஸ், நம்ம போனதெல்லாம் கேஸ் தான். இவன் ஏன் போக முடியும் நடுவில்? அது இப்போ நல்லா இருக்கியா? அண்ணா எதுவும் பண்ணாத, அங்கேயே இரு. நீ டைப் பண்ணு, லவ்வருக்கு டைப் பண்ணிட்டு நைட்லாம் டைப். எக்மோர் டைனமிக் தாம்பரம். டார்கெட் 27. 6 ஓவர். 6 ஓவர்களில் 27 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். சாரி, 28 26 ஓவரில் 28 ரன்கள் எடுத்தால் வெற்றி பெறலாம். எளிதான இலக்கு தான். அதுக்காக இன்னும் 2 இலக்கு குறைப்பீங்களா நீங்கள்? அது 1 ரன் தானே, டார்கெட் தானே. அங்கே யாருமே இல்லை தலை, காற்று ஓடுது. இங்கேயாவது காற்று வருது, காற்று கூட வரல. பேட்டிங் விரைவாக டைனமிக் அணியினர் களத்திற்கு வரவும் நேரமில்லை. பிறகு ஓவர் குறைப்பதற்கு நீங்களே காரணமாக அமையாதீர்கள். அம்பையர்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க விரைவா. முதல்ல நாங்க போனோம், ஜெயிச்சோம் எக்மோர்ல, தெரியல. ஆலந்தூர் அணியையே அழித்துவிட்டு மாற்று அணியை தூக்கி நிறுத்தி கொண்டிருக்கின்ற
வழக்கறிஞர் முத்து அவர்களை வருத்தத்துடன் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த முறையாவது ஆலந்தூர் வந்து கலந்து கொள்ளுமா? தெரியலம்மா, அவங்க தான் பேசணும். நீ வாங்கி நம்மளுக்கு என்ன நம்ம வாங்கிக்கலாம் விடு. தம்பிகிட்ட சொல்லு. டைனமிக்கின் அணி சார்பாக பேட்டிங் வந்து கொண்டிருக்கின்றார்கள். நேம் சொல்லுங்க. சுமன், சுமன் மணி. சுமன் மணி மணி. அம்பையர்ஸ் கொஞ்சம் குயிக்கா மேட்சை நடத்தி கொடுங்க. டைனமிக் அணியினருக்கு உணவு வந்து விட்டதா? திரும்ப என்ன பேர் போடுது உங்களுக்கு? அவர் பேர் அவர் போட்டு கொடுக்குறீங்களா? வேற யார் பேரை போட்டு ஆட, வேற யார் பேரை போட்டு பேர் போட்டு ஆடினா கெஸ்ட் போட்டா நீ? அருமை. முதல் பந்தே 4 ரன்கள். அருமை அருமை அருமையான ஷாட். நடப்பதை பார்த்தால் வானிலையும் கொஞ்சம் மோசமாக தான் உள்ளது. வானிலை ஒத்துழைப்பு கொடுக்குமா என்று தெரியவில்லை. மறுபடியும் டாஸா? ஒரே காயின் ரெடி பண்ணுங்க. குழுக்களதில்ல குழுக்களதில்ல அதெல்லாம் இங்கே மழை பெஞ்சா கூட ஓடுமா தண்ணி. லாஸ்ட் 1 பால் உள்ளதா? கேட்கறதுக்காக சொல்கிறோம். எல்லாருக்கும் கேட்கும். ஓகேப்பா, நான் பார்த்துக்கிறேன். நீ சொல்லு, நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். அப்படியே உள்ளே போட்டு விட்றேன் ஒரு பிட்டு. நேற்று நைட்டு நான் வேற பார்த்தேன்னு சொல்கிறேன். அதெல்லாம் கேட்க மாட்டேங்க. கிலோகிராம் தரேன். அருமை அருமை மிகச்சிறப்பான ஒரு அடி.
முதல் ஓவர் முடிவில் 15 ரன்களை டைனமிக் அணியினர் பெற்றுள்ளனர். தனது அணிக்காக ஒரே ஓவரில் உயிரை கொடுத்து மிகச் சிறப்பாக ஆடிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் வந்து டைனாமிக் அணி, அவர் சாப்பிட்டா என்ன சாப்பிட்லனா என்ன, அவருக்கு எங்கூட வாங்கி கொடுப்பாங்க. ரெஸ்டாரண்ட்டில் குடும்ப ட்ரீட் வைப்பாங்க. என்னத்தரா சொன்னால் சரி தான். இதே தலைவன் வந்தான்னு வச்சுக்கேன், வாயில் வந்து ஊட்டியிருப்பான் நேரம் 12 மணி ஆகிருந்தா அவன் விட்டு வந்துக்கிறேன். இப்போ வேற மேலே அவன் பேரே வேற ஆச்சா, மணிக்கு போய் அதை நீ சொல்கிறேன். நல்லா இருக்குண்ணா. 12 ரன்கள் தான் இருக்குது. 12 ரன் தான் இருக்குது. ஆனால் நீங்கள் யாரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்ல தற்போது டாஸ் போட உள்ளனர். இருக்கின்ற அணியை அழித்துவிட்டு வேறு அணிக்கு மாறுகின்ற எனது அருமை நண்பர் கோபி அவர்களே, அதற்கு உதவி செய்கின்ற நட்சத்திர பவுலர் அதை எங்களுக்கு